சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மடப்புரம் காளியம்மன் கோவிலில் மாதம் பௌர்ணமி தினத்தன்று காளிக்கு பன்னீர், சந்தனம், பால் போன்ற பொருட்களை வைத்து சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும். இதில் ஏராளமான பக்தர்கள் பெருந்திரளானோர் கலந்து கொண்டு தங்கள் பிரார்த்தனைகளை மனமுருகி வேண்டிக் கொள்வார்கள். இன்று தைப்பூசம் மற்றும் பௌர்ணமி பூஜை ஆகிய இரண்டும் சேர்ந்து வந்ததால் பக்தர்கள் பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். இது குறித்து நமது தினமுல்லை சேனலுக்கு பக்தர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். மாசம் என்ன நல்லபடியா வச்சிருக்குப்பா, எந்த குறையும் எந்த கஷ்டம் இல்லாம ஆத்தா ஈஸ்வரி நல்லபடியா வச்சிருக்குப்பா. மாசம் வருவோம், நாங்க நினைச்செல்லாம் மாசம் வருவோம். இந்த அம்மா எங்களுக்கு நினைச்செல்லாம் நடத்தி கொடுக்குறாங்க. அவங்களோட அருளால நாங்க நல்லபடியா இருக்கிறோம். வேற ஒண்ணும் அந்த அம்மாவை முழுசா அந்த அம்மாவை எவ்வளவு புகழணும்னு எனக்கு தெரியல. இல்லாம ஒருத்தர் நம்மளுக்கு தொல்லைகள் கொடுத்து நம்ம சொத்து பத்துக்களை அழிக்கணும்னு நினைச்சு சதி சத்திராவதி பண்ணினாங்கன்னா அதுக்கு பதிலடி கொடுப்பா பத்ராகாளி. மடப்புறத்து காளியை நம்பினவங்க என்னைக்குமே வீண் போறதே கிடையாது. என்னோட வாழ்க்கையில நடந்த உண்மை இது. அது போல இதை நம்பி வரவங்களுக்கு தர்மமும் சத்தியமும் நிலைக்கும். அவங்க அழிக்கணும்னு நினைச்சாங்க, அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. யாருக்கும் நம்ம எந்த தீங்கும் செய்யக்கூடாது. நம்மளுக்கு செய்யறவங்களும் அவ பாத்துக்கிடுவான்னு வரும். அவள்கிட்ட வந்து நிக்கும் போது அவ பாத்துக்கிடுவா. இங்க வந்தவங்க யாரும் கெட்டு போல, நல்லாதான் இருக்காங்க. தினமுல்லை செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.